பாருங்க போரா நடந்துச்சுன்னா எடுத்துட்டு போயிருவாங்க. ஒரு புல்லட் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. அது மேல பாருங்க பல டன் இருக்கு மச்சான். எடை எல்லாமே புல்லட் ப்ரூஃப். வாவ் ஆர்மி கேம்ப் எல்லா கேம்பும் ஒட்டச்சிட்டு போய்டும் போல. பார்க்கலாம். கோமரா சபேஸ் கூட गाइस இது என்னடா அது பீரங்கியா? அதான் பீரங்கி வண்டி சொல்லுவாங்களே, வீல் வண்டி. இதுல என்ன போட்டு தாக்குறது அங்க இங்கேயும். ஃபுல்லாவே வண்டி ஃபுல்லாவே ஃபுல் மெட்டாலிக்கா இருக்கு. தொட்டு தான் பார்க்காதடா டேய். அத நான் தான் ஆபரேட் பண்ண போறேன். பாகிஸ்தான் சண்டைக்கு இப்ப நான் தான் போலான்னு இருக்கேன். வண்டி எடுத்து போறாரு. இதான் ஓடுமா என்னன்னு தெரியல. ஓடுமா பங்கு? வீல் எல்லாமே மெட்டாலால செஞ்சது. இருக்கிற எல்லா வண்டியுமே மெட்டல் தான். ஆமா, எல்லா இதுலயும் ஏறி இறங்கக்கூடிய ஷிப்ல போறதுடா. இங்க பாரு இத புல்லட் செயின் இருக்க எல்லா பல்லுமே அருமையா இருக்கு. புல்லட்டே இவ்வளவு பெருசுனா என்னத்துக்கு ஆவறது? அது யாரா தூக்கி போடுவா? அதான் ஆர்மி சோல்ஜர்ஸ். எங்க இல்ல ஆர்மி சோல்ஜர்ஸ் தான் ரோல் பண்ணி தான் போணும்டா. இல்ல சோல்ஜர்ஸ் லோட் பண்ணனும். அது அடிக்கிறதா கன் ஷாட் தான் ஆட்டோமேட்டிக்கா அடிக்கும். வண்டி ஓட்டுறதா ஆட்டோமேட்டிக் பாருங்க. இங்க நம்ம இந்தியால அசோக் லேண்ட் பண்ற மாதிரி இங்க மேன் என்ற கார்பரேஷன் தான் இந்த வண்டியெல்லாம் கஸ்டமைஸ் பண்றாங்க. மேனா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஆமா, ஃபுல்லா வீல் எல்லாமே. நான் கூட வீல் டயர்ல இருக்குன்னு பார்த்தேன். வீலுமே மெட்டல்ல தான் இருக்கு. எல்லாமே புல்லட். நம்ம ஊர்ல போர் நடக்கும்போது யூஸ் பண்ணாங்கல்ல, அது மாதிரி ரெண்டாவது என்னது ஏதோ சொல்லுவாங்கடா. ஆமா, ரேடார் 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 மூலமா அது ஆட்டோமேட்டிக்கா ஷூட் பண்ணும். இன்னும் 2 3 4 5 6 ரேடாரா இது? சக்தி உள்ள ஏறி உட்காந்துருக்காரு. உள்ள உட்காந்து ஆப்ரேட் பண்ண போறான்னா என்ன பண்ணல. அவன் உட்காந்து பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்கான் என்ன பண்றா இது பண்றான்னு. வா இறங்கி வா.